நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். வாசிப்பவர் முபாரக் மொஹிதீன். தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளங்கள் நிரந்தரமாக அதிகரிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவிப்பு. இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்களை ரத்து செய்ய நடவடிக்கை. 20 புனித பூமி நிலங்கள் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை தேசிய டெங்கு தடுப்பு வாரம். கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையின் பெறுபவர்கள் நாளை இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 5ஆம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை முதல் ஆரம்பம். ஜப்பான் பிரதமர் கிஷிடா யுமியோ தென்கொரியாவுக்கு இன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். தெற்காசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட சுற்றுத்தொடர் இன்று கண்டியில் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளங்கள் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலாக வினைத்திறனோடு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை நடத்தக்கூடிய தகைமை வாய்ந்த நிறுவனங்களுக்கு அவை குத்தகைக்கு ஒப்படைக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்பு வழங்க மறுத்தால் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு வேறு முதலீட்டாளர்களிடம் தோட்டங்கள் ஒப்படைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாவாக உயர்த்தவும் விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவினை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது. பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்று சம்பளத்தை வழங்க முடியாது என தெரிவித்தால் அது குறித்து விசாரணை செய்ய நிதி அமைச்சு குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கும் என ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த வருடம் 20 புனித பூமி நிலங்கள் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இதுவரை இதுபோன்ற 9 புனித பூமி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கிணங்க ஹம்பாந்தோட்டை, உட்ட கந்தர ரஜமகாவிகார, குர்நாகல் தம்பதனிய ரஜமகாவிகார, மொனராகலை கொட்டசரப்பியங்கல ரஜமகாவிகாரை, புத்தளம் வெஹரகல ரஜமகாவிகாரை உட்பட சில முக்கிய ரஜமகாவிகாரைகள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் மாத்தளையில் இடம்பெற்ற தேசிய வெசாக் உற்சவத்தின் போது மாத்தளை நகரை மையமாக கொண்டு ரஜமகாவிகாரை புனித பூமியாக அந்த பகுதியை விருத்தி செய்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. புனித பூமி கட்டட நிர்மாணங்கள் 3க்கும் குறைந்தளவு மேற்கொள்ளப்படும் அதேவேளை பல ரஜமகாவிகாரை விகாராதிபதிகள் தமது வளாகங்களை புனித பூமியாக பிரகடனப்படுத்தும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். அந்த வேண்டுகோளுக்கு அமையவே அந்த விகாரைகள் தொடர்பாக சில ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்படுகின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இன்று முதல் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை தேசிய டெங்கு தடுப்பு வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் உள்ள 71 வைத்திய அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய விசேட நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். கொழும்பு, ரத்னபுரி, நுவரெலியா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் திருமதி அனோஜா வீரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் மழையுடனான காலநிலையே டெங்கு நோயாளர்களின் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும்.
மழையுடன் கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பல கடற்பிரதேசங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை இன்று நண்பகல் 12 மணி வரை அமுலில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய மன்னாரிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மன்னாரிலிருந்து கல்பிட்டி, கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் 3 மீட்டர் வரை அலைகள் எழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் மன்னார், கல்பிட்டி, கொழும்பு, காலி ஆகிய பகுதிகளிலிருந்து மாத்தறை வரை கடல் அலைகள் நிலத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதனிடையே நிலவி வரும் மோசமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அதிகரித்து கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் புயலாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வங்காள விரிகுடா கடலை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். அந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்களை உடனடியாக தரைக்கோ அல்லது பாதுகாப்பான இடத்திற்கோ வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் பல மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா, ரத்தனபுரி, கம்பஹா, கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிடும் அறிவித்தல் தொடர்பில் உரிய மாவட்ட மக்கள் அவதானம் செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையின் பெறுபவர்கள் நாளை இணையத்தில் பதிவேற்றப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. www.slbfe.lk என்ற இணையதளத்தின் ஊடாக பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முக பரீட்சை அடுத்த மாதம் 6, 7 மற்றும் 10 தேதிகளில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மாகாண அலுவலகங்கள், குடிவரவு பரீட்சை நிலையங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்களில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2023 ஆண்டு நடைபெற்ற கொரிய தேர்ச்சி பரீட்சைக்காக 3580 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அதில் 3422 பேர் சித்தியடைந்துள்ளனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2024 ஆண்டுக்கான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நாடளாவிய ரீதியில் டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.
நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 5 மாத காலப்பகுதியில் 24,227 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 2,234 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மே மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1,954 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் கிஷிடா ஃபுமியோ தென்கொரியாவுக்கு இன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். அங்கு சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் யோயல் ஆகியோரை சந்தித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார். கடந்த 4.5 வருடங்களில் இந்த 3 நாடுகளின் தலைவர்களும் சந்தித்துக் கொள்ளும் முதலாவது உச்சிமாநாடு இதுவாகும். 3 நாடுகளின் தலைவர்களும் தென்கொரிய தலைநகர் சியோலில் நாளைய தினம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வர். இந்த மாநாட்டில் சுற்றுலாத்துறை, பொருளாதார மேம்பாடு, வணிகம், தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு துறைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். காசா பகுதி மீது இஸ்ரேல் நடத்தும் மிலேச்சத்தனமான தாக்குதல்களை நிறுத்தும்படி சர்வதேச நீதிமன்றம் பல கோரிக்கைகளை விடுத்த போதிலும் இஸ்ரேல் தொடர்ந்தும் இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் காசா பகுதியில் மனித பேரவலம் இடம்பெறுகிறது. மனித உரிமை மீறல்கள் பாரிய அளவில் அங்கு இடம்பெறுகின்றன. இதனை உலக நாடுகள் வன்மையாக கண்டித்தும் இஸ்ரேல் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இறுதியாக சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் குறித்து கடுமையான தீர்மானம் ஒன்றை எடுத்த போதிலும் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அபிவிருத்தி செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் விவசாய உற்பத்திகள் உட்பட பல்வேறு உற்பத்தி விற்பனை மத்திய நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. அதற்கான முயற்சிகளை மாவட்ட விவசாய குழு மேற்கொண்டு வருகிறது. ஹம்பாந்தோட்டை மாகம் ரொகுணுபுர நிர்வாக நிலைய பகுதியில் நடத்தப்படும் விற்பனை நிலையம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட போட்டித் தொடர் கண்டியில் இன்று ஆரம்பமாகிறது. கண்டி மாநகர சபை உள்ளக விளையாட்டு அரங்கில் இன்று ஆரம்பமாகும் போட்டிகள் எதிர்வரும் புதன்கிழமை நிறைவடையும். ஆசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட போட்டித் தொடருக்கு தெற்காசிய பிராந்தியத்திலிருந்து தகுதியான வீரர்களை தெரிவு செய்வது இந்த தொடரின் நோக்கமாகும். ஆசிய மேசைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை மேசைப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் போட்டித் தொடர் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. போட்டியில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவு, நேபாளம் ஆகிய நாடுகள் இணைந்து கொள்ள உள்ளன. 7 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த போட்டியை இலங்கை நடத்துகிறது. ஆசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட தொடர் சீனாவில் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதேவேளை T20 உலகக்கிண்ண போட்டிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. அதற்கு முன்னோடியாக சில பயிற்சி போட்டிகள் நாளைய தினம் ஆரம்பமாகின்றன. நாளைய தினம் கனடா, நேபாளம் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறுகிறது. இலங்கை, நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான பயிற்சி போட்டி நாளை மறுதினம் அமெரிக்காவில் இடம்பெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். மாங்குளம் பிரதேசத்தில் முதலீட்டு வலயத்தை உருவாக்கி அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கிளிநொச்சியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பொருளாதார செய்திகள்.
ஊழியர் சேமலாப நிதியத்தின் நுண் பெறுமதி கடந்த வருட இறுதியில் 11.5% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் மொத்த பெறுமதி 8.2% அதிகரித்துள்ளது. உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் மொத்த பிரதிபலன்களும் 32.4% வரை அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளங்கள் நிரந்தரமாக அதிகரிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவிப்பு. இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்களை ரத்து செய்ய நடவடிக்கை. 20 புனித பூமி நிலங்கள் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை தேசிய டெங்கு தடுப்பு வாரம். கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையின் பெறுபவர்கள் நாளை இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 5ஆம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை முதல் ஆரம்பம். ஜப்பான் பிரதமர் கிஷிடா புமியோ தென் கொரியாவுக்கு இன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். தெற்காசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட சுற்றுத்தொடர் இன்று கண்டியில் ஆரம்பம். இத்துடன் எமது செய்தி நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 கேட்கலாம்.